பிரைஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கோங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமாய் இருப்பாய். ஆமீன். உங்களை பார்த்து யாராவது உன் வாழ்க்கை அவ்வளோதான், உன் படிப்பு அவ்வளோதான், இனிமேல் நீ முன்னேற முடியாது, உங்களையோ இல்லை உங்கள் பிள்ளைகளை குறித்தோ ஏதாவது நெகட்டிவாவோ இல்லை சாபமாக ஏதாவது சொல்கிறச்சே, அவ்வளோதான் இனிமேல் சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிச்சு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். கர்த்தருடைய கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அலங்காரமான கிரீடமாக இருக்கீங்க. தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியமாக இருக்கீங்க. அது உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. திறப்புலேருந்து ஜெபிங்க. குடும்பத்துக்காக ஜெபிங்க. நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னா அந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. உங்களை பற்றியே இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நெகட்டிவான இது யாராவது சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவ்னஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கேன், தேவனுடைய கருத்து நான் ராஜ முடியுமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க நிச்சயமாக ஆண்டவர் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கார். ஆமீன். நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்கள் ஆண்டவர் உங்களுடைய கையில் அலங்காரமான கிரீடமாக உமக்கு தேவனுடைய கருத்தில் ராஜ்ய முடியுமாக இருப்பார்கள் சொன்னீரே. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் சந்ததிகளும் சொல்லுகிற நாங்களும் எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளைகள் சந்ததிகள் எல்லோரும் அப்படி இருக்க தேவன் தாமே இந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். வழிவாசல் திறந்துவிடும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.